ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள். வெளிப்படுத்தல் 19, 11 முதல் 14. தியான வசனம் 13ஆம் வசனத்தின் கடைசி பாகம். 13ஆம் வசனத்தின் கடைசி பாகம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாளில் நாம் ஆண்டவர் சொன்ன உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஆம், தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளுகின்ற வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. அது தாழ்மையின் வாழ்க்கை. தாழ்மைப்படுகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நாம் அந்தி கிறிஸ்துவின் அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளாக செல்லாது நாம் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். இன்று நாம் பார்ப்போம் என்றால் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல். தேவனுடைய வார்த்தை, தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதலையும் குறிக்கிறது என்பதை இன்றைய பிரசங்க வாக்கியம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. ஏனெனில் அவருடைய நாமங்களில் ஒன்று தேவனுடைய வார்த்தை என்பதாகத்தான் வெளிப்படுத்தல் 19, 13 நாம் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா சொல்லுகின்ற பொழுது 66ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்பதாக ஆண்டவர் உரைப்பதை அங்கே நாம் பார்க்கின்றோம். என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். இந்த தேவ வசனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் அருளியுள்ள வாக்குத்தத்தங்களாகும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை, அதாவது யோசியா ராஜாவாக அரசாட்சி செய்த காலத்தில் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமானது கண்டெடுக்கப்படுகிறது. அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுதான். அதை குறித்து தேவன், நான் சொன்ன என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேரப்படுவேன் என்பதாக தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறதை 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மாறாக அவனுடைய குமாரனாகிய யோயாக்கீமை பாருங்கள். இவன் அரசாண்ட காலத்திலோ கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் எழுதப்பட்ட புஸ்தக சுருள் ஒன்று அவனுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட போது ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தும் வெந்து போகும்படி தன் முன்பாக குளிர்காய்வதற்கென்று மூட்டப்பட்டிருந்த அக்கினியில் அதனை எரிந்து விட்டான். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளவும் இல்லை. எரேமியா 36, 24 பார்க்கிறோம். அந்த சுருளை சுட்டெரிக்க வேண்டாம் என்று பிரபுக்கள் அவனிடம் மன்றாடிய போதிலும் அவன் அவர்களுக்கு செவிகொடாமற் போனதுடன் அந்த சுருளில் இருந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக உரைத்த எரேமியாவையும் அதை எழுதிய பாருக்கையும் பிடிக்கும்படி கட்டளை கொடுத்தான். ஆகையால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவன் பேரிலே உண்டாயிற்று என்பதாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து, ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்போதில்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான். அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும் என்பதாக எரேமியா 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 50, 17 மற்றும் 22வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நீ என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய்.
தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை என்றும், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்றும் எழுதப்பட்டுள்ள தேவ நியாய தீர்ப்பின் வார்த்தைகளுக்கு நாம் அஞ்சி நடுங்கும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள மனமின்றி அவைகளை புறக்கணித்து தள்ளுகிறவர்கள் அவரால் புறக்கணித்து தள்ளப்படும் நாள் ஒன்று உண்டு என்பதாக மத்தேயு 7:21-27 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும் என்பதாக யோவான் 12:48 நமது ஆண்டவர் தாமே உரைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் மறுபடியும் பிறத்தலாகிய பாவ மன்னிப்பின் அனுபவத்தை குறித்து இஸ்ரவேலின் போதகனாயிருந்த நிக்கோதேமுவிடம் கூறுகையில், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை என்பதாக யோவான் 3:11 குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவ்விதமாகவே ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் ஸ்நானன் பிரசங்கித்துக் கொண்டிருந்த நாட்களிலும் யூதரின் மத தலைவர்களாகிய பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்பதாக லூக்கா 7:30 சொல்லுகிறது. நமக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தைகளாகிய சத்தியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது கர்த்தரையே ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவைகளை நாம் அசட்டை பண்ணி அவற்றை கை கொள்ளாமற் போகும்போது அவைகளை நமக்கு தந்தவராகிய தேவனையே அசட்டை பண்ணுகிறோம். தேவாதி தேவனை நாம் அசட்டை பண்ணுவோம் என்றால் அதன் விளைவு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போவோம் என்பதாக எபிரேயாக்கியோன் 12:25 நம்மை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே என்பதாக எபிரேயர் 10:29-31 உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே தேவகுமாரனையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் பாக்கியவான்களாயிருப்போம். அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் அசட்டை பண்ணுவோம் என்றால் அவருடைய கோபாக்கினைக்கு நாம் தப்பிக்கொள்வதில்லை. அப்போஸ்தலனாகிய யோவான் அவரது கோபாக்கினையின் நாளை குறித்து தன்னுடைய தரிசனத்தில் கண்ட காட்சி நம்மை நடுங்கச் செய்கிறது. இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளை நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். வெளிப்படுத்தல் 6:12-17 வசனங்களிலே இதை நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது எவ்வளவு ஆசீர்வாதம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அவரே நம்மோடு கூட வருகிறார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிதியோன் செல்கின்ற பொழுது அவரோடு கூட சென்றார். ஆண்டவராகிய கர்த்தர் கிதியோனோடு சென்று யுத்தத்திலே வெற்றியை கட்டளையிட்டார். சீமோன் மீன்பிடித்து ஒன்றும் கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது பரிசுத்த லூக்கா 5 நாம் வாசிக்கிறோம். அங்கே ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் மீன்பிடித்த அதே இடம்தான், அதே வலைதான், அதே மக்கள்தான்.
ஆனால் இப்பொழுது அவன் இதற்கு முன்பாக அந்த முழு இரவிலும் தன்னுடைய பலத்தை நம்பியிருந்தான், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு செல்கின்ற பொழுது ஆண்டவரே அவனோடு உடன் சென்றார். ஆம், ஆண்டவர் அவனோடு சென்று மிகுதியான ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்வோமாக. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இம்மையில் அவரை ஏற்றுக்கொண்டு அவரது சித்தம் செய்கிறவர்களே மறுமையில் அவரது நித்திய ராட்சியத்தில் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தள்ளி ஆண்டவரே நாங்கள் நியாய தீர்ப்புக்கு பங்குள்ளவர்களாகி விடாதபடி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு மதுரமாயிருப்பதை அனுபவிக்கின்ற பொழுது நாங்கள் மேலான சிலாக்கியத்திற்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறேன். அவைகளை நாங்கள் ஏனோ தானவென்று அற்ப காரியமாய் எண்ணி எங்களை நாங்களே சிதைத்து கொண்டாதபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ளுகிறவர்களாக, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக எங்கள் தேவனை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.